ஆகஸ்ட் 15க்காக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த படத்தோட பேரு சுதந்திரம். சுதந்திரம்னா என்னப்பா? ஒரு சின்ன கிராமத்துல ஏழ்மையான குடும்பத்துல ஸ்கூல் படிக்கிற பையன் இருக்கான். அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க. அந்த பையன் வந்து ஏதோ ஒரு யோசனையில இருக்கான். அது என்னன்னா, சொந்தக்காரங்களாம் உங்க அம்மா படுற கஷ்டத்துக்கு நீ எதுக்கு படிக்கணும், பேசாம வேலைக்கு போனா உங்களுக்கு உதவியா இருக்கும்லன்னு சொல்றாங்க. ஆனா அவனோட மனசுக்குள்ள வேற ஒரு விஷயம் இருக்கு. இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கப்பயே அவங்க அம்மா, இன்னைக்குதான் ஸ்கூல்ல கொடி ஏத்துறாங்கல்ல, ஸ்கூலுக்கு போலையாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டதுமே சிரிச்சுக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆகஸ்ட் 15 ஸ்கூல்ல கொடியேத்த எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்க பசங்க எல்லாம் ரொம்ப ஆவலா இருக்காங்க. அவங்க சார் ஸ்கூல்ல கொடி ஏத்துறாரு. கொடி வந்து விரியறப்ப உள்ள ஃபிளவர்ஸ் எல்லாம் பறக்குது. இந்தியன் பிளாக் வந்து விரிஞ்சி கம்பீரமா பறக்குது. இதை பார்த்துட்டு ஸ்கூல் சல்யூட்னு சொல்லிட்டு கர்வமா சாரும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி அந்த கொடிக்கு சல்யூட் பண்றாங்க. அந்த சார் பேசினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கொடி இங்க பறக்குதுன்னா அதுக்கு காரணம் பெருந்தலைவர்கள்லாம் போராடி நம்ம யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்கக்கூடாது, நாமளும் நம்ம நாட்டு மக்களும் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு போராடினாலதான் இன்னைக்கு இந்த கொடி இங்க பறக்குது. நீங்களும் உங்க லைஃப்ல சுதந்திரமா இருக்கணும்னா யாரும் உங்க லைஃபை கண்ட்ரோல் பண்ணாம உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை நோக்கி படிச்சு அது ரிலேட்டடா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா தான் உங்களோட சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப அந்த பையனுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, யார் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்டு திசை மாறாம அவன் மனசுல இருக்க கலெக்டர் வேலையை அச்சீவ் பண்ணி ஊர் மக்களுக்கு சேவை செஞ்சாதான் அவனோட உண்மையான சுதந்திரம்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்ப நல்ல புரியுதுப்பா. சுதந்திரம்னா என்னன்னு